அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார். அங்கு பார்வையிடுகிறார். தொடர்ந்து காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். கூடுதல் மற்றும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. நேற்று லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வெடித்து விபத்து ஏற்பட்டது. கள இடத்திற்கு பாரத பிரதமர் வந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. என்னென்ன ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு? இந்த கோர விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் இறந்திருக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறாரா? விவரங்கள் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ஏர் இந்தியா விமான விபத்து இந்தியாவின் மிகப்பெரிய விமான விபத்தாக மாறியிருக்கிறது. விமானத்தில் பயணம் செய்த 242 பேர்ல ஒருவரை தவிர 241 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கோர விபத்து ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியிருந்தாலும் நாட்டின் பிரதமரான மோடியை பெரிதும் பாதித்திருக்கிறது. இதற்கு காரணம் 2 விஷயங்கள். முதலாவது, அவருக்கு சொந்தமான மாநிலமான, அதாவது அவர் பிறந்து வளர்ந்த மாநிலமான குஜராத்தில் இந்த கோர சம்பவம் நடந்திருக்கிறது. மற்றொரு விஷயம், முன்னாள் குஜராத் முதல்வர் இந்த விபத்தில் மரணமடைந்திருக்கிறார் விஜய் ரூபானி அவர்கள். இந்த 2 விஷயங்களுமே அவரை பாதித்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தமே இல்லாமல் இந்த மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சில பேர் உயிரிழந்திருக்காங்க, காயமடைந்திருக்கார்கள். ஸோ இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்திய இந்த விபத்தை நேரில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சிருக்கிறார். அவர்களிடம் ஆறுதல் சொல்லியிருக்கார். குடும்பத்தை இழந்து வாடும் நபர்களுக்கு, அவர்கள் உறவினர்களை இழந்து வாடும் நபர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, காயமடைந்தவர்கள் எல்லாம் இந்த உள்ள சிவில் ஹாஸ்பிட்டல் முதல் தளத்தில் அவர்களுக்கு என சிறப்பு வார்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்டு உருவாக்கப்பட்டு அங்குதான் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த உயிரிழப்பை பொறுத்த மட்டும் 241 ஏர் ஏசியா உறுதி செய்துவிட்டது. அது தவிர 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 248. இது தவிர மேலும் 17 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல். அது மட்டுமல்லாமல் இந்த விபத்து நடந்த பகுதி என்பது தீவிரமான மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகிறது. இதற்கு காரணம் 2 விஷயங்கள். ஒன்று, அந்த பிளாக் பாக்ஸை மீட்கணும். 2வது விஷயம், வேறு யாராவது குழந்தைகளோ இல்லை யாருனா இருக்காங்களோ, பட்டியல் இல்லாதவங்க இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். வேற ஏதாவது உடல்கள் இருக்காதா பார்க்கணும். அந்த மீட்பு பணிகள் நடைபெறுகிறது.